பொன்மகன் சேமிப்பு திட்டம். இது ஆண் குழந்தைங்களோட நல்லதுக்காக தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா 2015 கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தாங்க இது. இந்த திட்டம் ஆண் குழந்தைக்கு மட்டுமே பிரத்யேகமாக பயன்படுற திட்டம். இதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளையே பண்ண முடியும். இந்த திட்டம் மக்களோட வசதிக்காக பணத்தை சேர்க்கவும் அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக வட்டி எடுக்கவும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்து மூலம் வருஷத்துக்கு அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் நீங்கள் செலுத்தி சேவிங்ஸ் பண்ணலாம். அதாவது இவங்க ஒரு வருஷத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஏப்ரல்ல இருந்து அடுத்த மார்ச் வரைக்கும். ஸோ அந்த கேலண்டர் இயரில் நீங்கள் 1,50,000 வரைக்கும் தான் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 8.1% இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இவங்க தராங்க. இது பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இது அதிக வட்டி தாங்க. பட் ஆனால் இந்த வட்டிங்க ஆகப்பட்டது வருஷத்துக்கு வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இப்போதைக்கு என்ன வட்டி தந்துட்டு இருக்காங்கிறத பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் குறைஞ்சபட்சம் நீங்கள் மாதம் 500 ரூபா டெபாசிட் செஞ்சீங்கன்னா 15 வருஷம் கழிச்சு 90,000 நீங்க கட்டியிருப்பீங்க. இது வட்டியோட சேர்த்து 1,83,000 உங்களுக்கு கை கிடைக்கும். ஸோ இதை பயன்படுத்திக்க என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் 10 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களோட பேரில் அல்லது 10 வயசு கீழே இருந்தால் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் மூலியமா ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் தொடங்கலாம். ஸோ இந்த திட்டத்தில் சேவிங்ஸ் பண்ண எந்த வயது வரம்பும் கிடையாதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் போய் நான் பொன்மகன் சேவிங்ஸ் திட்டத்தை தொடங்கணும்னு சொன்னாலே மித்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, பேரண்ட்ஸோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் சரியான அட்ரஸ் இதெல்லாம் தேவைப்படுதுங்க. ஸோ இந்த ஸ்கீமோட சேமிப்பு காலம்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 7 வருஷம் கழிச்சு நீங்கள் 50% அமௌண்ட்டை நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி 15 வருஷம் கழிச்சு வட்டி முதல்மா ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இல்லை நடுவுலையே எனக்கு அந்த அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் ப்ராப்பரான ஒரு காரணத்தை போஸ்ட் ஆஃபீஸுக்கு சொல்லி அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பரான வழி வகுத்துருக்காங்க. செக்ஷன் 80C படி இந்த திட்டத்தில் செலுத்துகிற தொகைக்கு வருமான வரி கிடையாது. இன்னொன்று, வர வட்டிக்கும் வருமான வரி கிடையாது. ஸோ மக்களுக்கு, குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு மிக மிக பயன்படக்கூடிய திட்டமாக தான் இது இருந்துட்டு வருது. இதில் இன்னொன்று உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்ச உடனே போடாதவங்க கூட ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்களோட குழந்தையோட சேஃப்டிக்காக மினிமம் அமௌண்ட்டான 500 ரூபா செலுத்தி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு இது பிரசித்தியான புகழ்பெற்ற திட்டமாக தான் மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடனே போய் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பொன்மகன் திட்டத்தை ஆரம்பிச்சிருங்க. உங்களோட பையனோட எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டியாக இது இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது.